வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஹம்சா பிஏ பேட்டி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு விடுமுறைக்கும் ஹம்சா பிஏ பேட்டி மாணவிகளின் சுற்றுப்பிரயாணத்திற்கு தலைவியாக கிளம்பி விடுவாள். சக ஆசிரியர்கள் ஆச்சரியப்படுவார்கள், வேடிக்கையாக ஊர் சுற்றி என்று கூட கேலி செய்வார்கள். அவள் மனசுள்ளே புதைந்து கிடந்த ஆசையும் பாசமும் யாருக்கு தெரியும்? ஊரின் அழகுகளையோ பிரயாணத்தின் சுகத்தையோ அனுபவிக்க அவள் போகிறாளா? ஐயோ, மனதின் அடித்தளத்தில் தொட்டு பார்த்தால் தெரியும். அவள் படுகின்ற வேதனைகள் ஆயிரம் ஆயிரமாகும். வர வர அவளுக்குள்ள வீராப்பு மறைந்து கொண்டே வந்தது. பணத்தினால் வருகின்ற இன்பங்கள் படுத்து கொண்டன. வண்டிக்காரன் மாடு படுத்ததும் வாலை முறுக்கி அதை உற்சாகப்படுத்துவது போல அவள் பிரயாணம் என்ற சாக்கை கொண்டு உற்சாகமடைந்து வந்தாள். இந்த விடுமுறைக்கு அவள் பள்ளிக்கூடத்தில் வேறு சில ஆசிரியைகள் போக வேண்டும் என்ற திட்டம் கொடுத்திருந்தார்கள். தன் செலவில் உடன் வருவதாக சொன்ன ஹம்சாவை அவர்கள் தடுக்க முடியவில்லை. பள்ளிக்கூடத்து செலவில் போக அவள் ஆசைப்படவில்லை. வேறு முக்கிய காரணமாக போகிறாள் என்பதை புரிந்து கொண்டார்கள். அந்த காரணம் அவள் ஹம்சாவாக மாறுவதற்கு முன்னர் நிகழ்ந்த சம்பவம். அவள் தங்கம் ஆளாக இருந்தபோது நிகழ்ந்தது. தங்கம் படிப்பிலே படுசுட்டி. ஒரு முறை பார்த்தால் போதும், அடுத்த மாணவி பாடம் ஒப்புவிக்கும் போதே அதை கேட்டு ஒப்பித்து விடுவாள். அவள் 10வது வகுப்பு படித்து கொண்டிருந்த போது திருமணம் நடந்துவிட்டது. அவள் கணவனுக்கு ரயில்வேயில் குமாஸ்தா உத்தியோகம். கல்யாணம் சற்று விரைவாக நடந்துவிட்டது. திருமணத்திற்கு பின்னும் மேல் வகுப்பு படிக்கலாம் என்ற தீர்மானம் அவர்கள் குடும்பத்தில் ஏற்பட்டது. மாப்பிள்ளையிடம் சொன்னபோது அவள் படித்தது போதும், மேலே படிப்பு வேண்டாம் என்று கூறிவிட்டார். பள்ளிக்கூடம் போனால் பெண் உங்கள் வீட்டில்தான் இருக்க வேண்டும் என்றார். தங்கம் பிடிவாதமாக படிப்பை தொடர நினைத்தாள். அவள் வாழ்க்கையே பள்ளிக்கூடத்து வட்டத்துள் விழுந்துவிட்டது. தங்கம் ஒரு முறை 2 முறை கணவன் வீடு வந்தபோது வேண்டாம் என்று சொல்லிவிட்டது மட்டுமல்லாமல் அடிக்கடி தன்னுடைய வேலையை மாற்றிக்கொண்டு போய்க் கொண்டிருந்தார். அவர் என்றாவது மனம் மாறி தங்கத்தை அனுப்புங்கள் என்று எழுத மாட்டாரா என்னும் ஏக்கத்திலேயே அவள் தந்தை காலமாகிவிட்டார். தாயார் அழுது புலம்பினாள். தங்கம் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தாள். அந்த நம்பிக்கை அர்த்தமற்றது என்பதை என்றோ ஒருவர், உங்கள் கணவன் வேறு கல்யாணம் செய்து கொண்டார் என்ற வார்த்தைகளில் வந்து முடிந்தது. தங்கம் பிறந்த பயன் படிப்பு படிப்பு. அவள் பிஏ படித்தாள், பிடி முடித்தாள். படிப்பிலே எத்தனை ஆர்வம் இருந்ததோ அத்தனை வெறுப்பையும் இப்போது பாடம் சொல்லிக் கொடுக்கும்போது கண்டாள். அவள் தன்னையும் தன் தனிமையையும் மறக்க பள்ளிக்கூடத்தை துணை செய்யும் இடமாக எண்ணினாள். அவளது மாணவி, டீச்சர், எனக்கு கல்யாணம், நான் நின்று கொள்ளப் போகிறேன் என்று சொல்லும்போது, கல்யாணம் வந்தால் என்ன, படிக்க கூடாதா? படிப்பை விட அதிசயமானது கல்யாணம் என்று எண்ணுவாள். நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை கட்டி மேய்ப்பதை விட ஒரு பிள்ளைக்கு தாலாட்டு சொல்வது தெய்வ செயல். 10 பிள்ளைகளை முன்னுக்கு கொண்டு வர முயற்சி செய்து வெற்றி பெறுவதை விட ஒரு பிள்ளைக்கு அன்ன ஆகாரம் கொடுப்பது மேல். இவ்வாறு எண்ணங்கள் அவள் உள்ளத்திலே அலைபாயும். அவளிடம் படித்த பெண்கள் எத்தனை பாசத்தோடு பழகினார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் கணவனுடன் போகும்போது அருமை டீச்சரை திரும்பியும் பார்ப்பதில்லை. இவர் எங்கள் டீச்சர் என்று சொல்லிய பெருமைகளை கேட்காததாலேயே, டீச்சர், இது என் குழந்தை என்று சொல்லும்போது படித்த பெண்கள் அடையும் மகிழ்ச்சி, முகப்பொலிவு அம்மம்மா சொல்லு கடங்காது. பிள்ளை பெற்ற மாணவிகள் அடையும் இன்பத்திற்கு எல்லையே இல்லை. தன் குழந்தை என்று சொல்வதில்தான் பெண் மனம் இன்பம் காணுகிறது. என் ஆசிரியை என்ற மகிழ்ச்சி வெறும் மகிழ்ச்சி. அனுபவமற்ற குழந்தையின் உற்சாகம். பெண்ணுக்கு அனுபவம் ஏற ஏற என் கணவர் என் பிள்ளைகள் என்று சொல்வதில்தான் எத்தனை பெருமை அடைகிறார்கள். ஐயோ, நான் படித்தென்ன, பணம் தேடித்தான் என்ன, என் வாழ்க்கை அத்தனையும் பொய். தங்கம் சிறு வயசாக இருந்தபோது அவளுடன் விளையாடிய சிறுமிகள் அத்தனை பேரும் வீதியிலே மகிழ்ச்சியுடன் வளைய வருகிறார்கள். புருஷனை பற்றி இன்றும் தெய்வமாக பேசுகிறார்கள். இது புரியாத புதிர். உலகத்தின் ஒவ்வொரு செயலும் நீ தவறு செய்துவிட்டாய், வாழ பிறந்தவள் பெண் என்று பறைசாற்றின.
ஹம்சா தன்னை விட்டு எங்கோ மறைந்துவிட்ட அவள் கணவனை காணும் எண்ணத்தோடு அடிக்கடி ஒவ்வொரு எக்ஸ்கர்ஷனிலும் பங்கு பெறுவாள். கணவன் இருக்குமிடம் தெரிந்தால் மாணவிகள் கோஷ்டி வியாழக்கிழமை புறப்படுவதாக இருந்தது. வியாழக்கிழமை வந்தது. பெங்களூர் புறப்பட்டார்கள். மைசூர் அங்கே இங்கே என்று ஒரு வாரம் சுற்றினார்கள். சென்னைக்கு பிரயாண கோஷ்டி போனபோது பழைய மாணவி ஒருத்தியை தன்னை போல ஆசிரியையாக கண்டாள். முன்னாள் மாணவி, இந்நாள் ஆசிரியை. ஹம்சாவை அன்பாக தன் வீட்டுக்கு அழைத்தாள். மாணவி வீட்டுக்கு போன சமயம் ஹம்சா கண்ட காட்சி, அவள் கண்ணிலே அந்த மாணவியைப் போல அழகான பெண்ணை கண்டதில்லை. பிற மாணவிகள் லைலா என்று பரிகாசம் செய்வதை பார்த்திருக்கிறார்கள். அவளுடைய மஜ்னு எப்படி என்று பார்க்கும் ஆவல் உந்தி தள்ளிற்று. வீட்டுக்குள் போனாள். நோயாளியான கணவனது உடலை வெந்நீர் வைத்து துடைத்து விட்டு கொண்டிருப்பதை கண்டாள். கணவனுக்கு அவள் தாதியாக விளங்கினாள். அதிலே அவள் இன்பம் கண்டதை முகம் சொல்லிற்று. அவள் அருகே நின்ற குழந்தையின் அழகு சொல்லுக்கு அடங்காது. டீச்சர், இதுதான் என் பையன். பையன் முழுவென இருந்தான். அவனை தொட்டு அடையும் இன்பம் பள்ளிக்கூடத்து புத்தகத்தில் இல்லை, கேள்வித்தாளில் இல்லையே. நூற்றுக்கணக்கான முகங்கள் வாத்தியார் அம்மாளுக்கு அன்பின் உருவங்களாக தோன்றினாலும் என்ன? பேங்க் கேஷியர் என்னும் பணம் போல அத்தனையும் பிறர் சொத்துக்கள். தன்னுடையது என்ற உரிமைக்கு வழி உண்டா? மாறி மாறி பார்த்தாள். வியாதிக்கார கணவன், புஷ்டியான குழந்தை. இந்த இரு துருவத்திற்கும் இடையில் மாணவி லைலா சிரித்து கொண்டிருந்தாள். எங்கே போனாலும் பெண்கள் குழந்தைகளோடு கணவனோடு இன்பமாக இருக்கிறார்கள், சிரிக்கிறார்கள். அத்தனையும் அவளை பரிகாசம் செய்வது போல இருந்தன. உன் கணவருக்கு என்ன? அவருக்கு டைபாய்டு ஜுரம் என்ற வார்த்தையை முடிக்கும் முன்னதாக, டீச்சர் அம்மா, உங்கள் மாணவி மிகவும் பொல்லாதவள். பரீட்சையில் வெற்றி பெற்றுவிட்டாள். இரவு பகல் எனக்கு அவள் செய்த சேவைக்கு பதிலாக ஒரு நாள் என்னால் அவளை கவனிக்க முடியுமா? பெண்கள் அன்பு செலுத்துவதில் நிகரற்றவர்கள். என் தாய் கூட ஒரு சமயம் உறங்கிவிட்டாள். இவள் என் அருகாக இருந்து என்னை கவனிக்கவில்லையானால் நான் இந்த உலகத்தில் இருக்க என்ற வார்த்தைகள் முடியும் முன்னதாக ஓடிப்போய், மஜ்னு, வாயை பொத்திக் கொண்டாள் மாணவி. அந்த துர்சகனமான வார்த்தை கூட அவன் காதில் விழக்கூடாதாம். என்ன பக்தி, கருணை! ஆமாம், பெண்களுக்கு தெய்வம் புருஷன்தான் என்றாள் ஹம்சா. சொன்னதும் அவள் நெஞ்சிலே ஒரு மின்னல் எழுந்தது. இரத்த நாளங்கள் தெறிக்க வைப்பது போல வேதனை தந்தன. நீங்க வாத்தியார் அம்மா நன்றாக பயிற்சிருக்கிறீர்கள். உலகத்திலேயே குடும்ப பற்றுள்ள நாடு சீனாவும் தமிழ்நாடும் என்று சொல்கிறார்கள். குடும்பம் என்ற ஒன்று இல்லாது போனால் அமைதி ஏது என்றார் நோயாளி. அவரது சொல் அத்தனையும் முத்துக்களாக தெரித்தன. உடம்பை பார்த்து கொள்ளுங்கள். ரொம்பவும் நன்றி. வகுப்பிலே இவள்தான் முதல். குடும்ப பள்ளியிலும் இவள் கெட்டிக்காரி என்று அறிந்தேன். நோயாளிக்கு அருகாக அழகு தேவதை பணிவிடை செய்வதை அவள் மனம் இடித்து சொல்லிற்று. பார், வாழ்க்கையை பார். பவுடரும் காம்போசீசன் நோட்புக்கும் வாழ்க்கை அல்ல. அன்பு தேவை, ஆதரவு தேவை என்று புலம்பும் நோயாளிக்கு சேவை செய்வதுதான் வாழ்க்கை என்ற உண்மை தெளிவாக தெரிந்தது. டீச்சர், நீங்கள் வகுப்பிலே ஒரு நாள் சொன்னீர்கள், கவிமணி பாடல் நடத்தும்போது மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவன் செய்திட வேண்டும் அம்மா. அந்த பாட்டுதான் எனக்கு இத்தனை உறுதியை கொடுத்தது. எனக்கு மனசோர்வு வரும்போது நீங்கள் பாடிய பாடல்களை எண்ணி உற்சாகப்படுத்திக் கொள்வேன். பேஷ் பேஷ், மிகவும் பயன்படும் பாட்டை நான் சொல்லி வைக்கவில்லை, கவி சொல்லி வைத்தார். பெண்கள் அன்பெல்லாம் ஆண்களுக்குத்தான் தெரியும் போலும். படுத்திருந்த நோயாளி நிமிர்ந்து உட்கார்ந்தார். இப்போது சொன்னீர்களே, இது 1000ல் ஒரு வார்த்தை அம்மா. கடவுள் மீது கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த டைபாய்டு கொன்றுவிடும் என்று எண்ணினேன். ஆனால் லைலாவின் அன்பின் முன்னால் கடவுள் கூட விலகிவிட்டார். நிஜமாக சொல்கிறேன், நான் பிரம்மச்சாரியாக இருந்த சமயம் இந்த நோய் பிடித்திருந்தால் என்னை இவ்வளவு அன்போடும் ஆதரவோடும் யார் கவனிப்பார்கள்? அவர் குரலில் தழுதழுப்பு, கண்களில் ஆனந்த கண்ணீர், அத்தனையும் அன்பின் துளிகள். ஹம்சாவின் மூளையின் பகுதியே வெடித்து விட்டது போல எண்ணினாள். தாம்பத்திய வாழ்வில் இத்தனை உயர்வு இருக்கிறதா? மனைவி மீது அளவற்ற கருணை காட்டும் ஆண், அன்பு நன்றி கொண்ட கணவன் வாழ்வு எத்தனை மகத்தானது! டீச்சர் அம்மா, நீங்கள் நிறைய படித்தவர்கள், எல்லாம் தெரிந்தவர்கள். விடிய விடிய வேலை செய்து சுண்ணாம்பாக நீறி போனாலும் அவரையும் இந்த குழந்தையையும் பார்த்தால் அத்தனை துன்பமும் ஓடி போய் விடுகிறது. பள்ளி பரீட்சைக்கு படிக்கும்போது நான் பட்ட துயரங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல.
இப்போது அன்றாடம் வாழ்க்கைக்கு பரீட்சைக்கு படிக்கும் பணியில் சிறிதும் கஷ்டம் இல்லை. என்னுடைய புத்தகங்கள் என்னை பார்த்து சிரிக்கவில்லை. என்னுடைய வெற்றி நிறைந்த மார்க்குகள் என்னை தட்டி கொடுத்து சிரிப்பூட்டவில்லை. ஆனால் இப்போது வாழ்க்கையில் எனக்கு சபாஷ் போட இந்த 2 ஜீவன்கள் இருக்கும்போது இதைவிட எவ்வளவு கடினமாகவும் உழைப்பேன். இதில் உள்ள இன்பம் பள்ளி பரீட்சையில் இல்லை. டீச்சர், நீங்கள் எப்படித்தான் வாழ்நாள் முழுவதும் பாடத்தை நடத்துகிறீர்களோ என்றாள் லைலா. மாணவியின் சொற்கள் சுடு சரமாக அவள் மனதிலே தைத்தன. நீ பாக்கியசாலி அம்மா. உன் கணவர் அன்பின் உருவம், உன் குழந்தை இன்பத்தின் கனி. நன்றாக வாழ கற்றுக்கொண்டவர்கள் துன்பத்தையே காண மாட்டார்கள். நீ இனிமேல் எந்த கஷ்டத்தையும் சிரித்து சமாளித்து விடுவாய் என்று தட்டி கொடுத்துவிட்டு காஃபி அருந்தினாள். அம்மா என்று கூப்பிட்டது குழந்தை. ஹம்சாவுக்கு தன்னை அப்படி கூப்பிட்ட குழந்தைகள் ஆயிரம் நினைவில் வந்தாலும் என்ன? அந்த குரலுக்கும் ஏக்கம் நிறைந்த பார்வைக்கும் பள்ளியிலே இடம் ஏது? வீட்டை விட பள்ளிக்கூடத்து குரல்கள் அத்தனையிலும் சுயநலம் இருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தாள். ஹம்சாவின் மனம் சரியாக இல்லை. பனிக்காலத்து மரத்தில் இருந்த இலைகள் உதிர்வது போல அவள் எண்ணங்கள் பல உதிர்ந்து விட்டன. இனி புதிய தளிர்கள் பிறந்தால் வாழ்வு உண்டு. எங்கே பார்த்தாலும் ஆண் பெண் தர்க்கம், சிரிப்பு, கோலாகலம். அதுவும் பட்டணத்து வீதியிலே ஒரே ரிக்ஷாவில் மடியில் உட்காருவது போன்று போகும் காட்சி அவள் நெஞ்சை தீத்தன. வாத்தியார் அம்மாவை தேடிக்கொண்டு பிற மாணவிகள் வந்துவிட்டார்கள். அவர்கள் அனுபவமற்றவர்கள். கல்யாணமாகிவிட்டால் தன் பக்கம் நெருங்க மாட்டார்கள். அத்தோடு விடமாட்டார்கள். துடுக்காக, டீச்சர், உங்களுக்கு எப்போது கல்யாணம் என்று கேட்டாலும் கேட்பார்கள். கேட்ட மாணவிகள் 4-5 பேர் அவள் மனத்திரையில் வந்தார்கள். என்ன டீச்சர், லைலா நிறைய பட்சணம் தந்தாளா? உங்கள் பாடு தேவலை. உங்கள் மாணவிகள் வீட்டுக்கு போனால் செலவில்லாமலே காலம் தள்ளி விடலாம். கவலையற்ற சிட்டுக்கள் போன்று பறக்க பறக்க ஓடினார்கள், சாடினார்கள். திடீரென்று கண்ணுக்கு எதிரே தெரிந்த கடைக்குள் அத்தனை பேரும் நுழைந்தார்கள். மாணவிகளுக்கு பணத்தருமை தெரியாது. இப்போது தாய் தந்தை பணம் கொடுக்கிறார்கள். பிறகு புருஷன் பணத்தை வைத்து கொண்டு காத்திருக்கிறார்கள். ஆனால் ஹம்சா கொஞ்சம் பணத்தை லட்சியம் செய்யும் நிலைமை அடைந்தவள். பணத்தை செலவு செய்வதிலே கஷ்டம் உண்டு என்பதை அறிந்தவள். அவள் என்ன சொல்லியும் கேட்காமல் ஏதேதோ வாங்கி கொண்டிருக்கும் மாணவிகள் அருகாக வந்தாள் ஹம்சா. அங்கே கண்ட காட்சி அவள் உடம்பை குலுக்கிவிட்டது. உணர்ச்சி வசமானாள். தான் படித்தவள் என்ற எண்ணம் புருஷனை கண்டதும் ஏன் வருகிறது? அவர் பெட்டியின் முன் டேபிள் ஃபேன் ஓடிக்கொண்டிருக்க கொழு கொழுவென அமர்ந்திருந்தார். கல்யாண வீட்டில் 15 ஆண்டுகளுக்கு முன் பார்த்த உருவம் நினைவில் வந்தது. ஆனால் இன்று சற்று வழுக்கை, சதை பிடிப்பு, கன்னங்கள் தள தளவென வாளிப்பாக மின்னிற்று. தூய வெள்ளையில் கதர் ஷர்ட் விழுங்கி விடுபவள் போல் பார்த்ததும் தன்னை யாரும் கவனிக்கவில்லையே என்று நினைவு கொண்டாள். மறுகணம் அவள் ஹம்சாவாக, பீட்டியாக மாறினாள். மாணவிகள் என்னென்னவோ வாங்கி கொண்டிருந்தார்கள். ஹம்சா அவர் அருகாக போய், என்னை தெரிகிறதா என்று கேட்டாள். ஆண்மகன்தானே, நினைத்து கொண்டிருக்கும் பைத்தியக்காரத்தனம் ஏது? ஆகவே எங்கேயோ பார்த்த மாதிரியாக இருக்கிறது. நீங்கள் டீச்சர், உங்கள் மாணவிகள் கடைக்குள் வந்தார்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று வியாபார நோக்கத்தோடு கேட்டார். நீங்கள்தான் என்று உள்ளம் பேசிற்று. உதடு அதை சொல்லிவிட்டால் பெண்மை அதிர்ந்து விடாதா? நான் உங்கள் வீட்டை சொல்லுங்கள். அவசியம் வந்து பார்க்க வேண்டும். என்னுடைய பெயர் கூட மறந்து விட்டதா? அவர் நினைவிலே தங்கம்மாள் வரவில்லை. தலை தீபாவளிக்கு அவள் வேடிக்கையாக கொண்டு வந்து குறும்பாக அன்பு கரத்தோடு அவர் வாயிலே போட்ட பாதாம் ஹல்வா நினைவில் வரவில்லை. நீங்கள் யார்? ஹம்சா தன்னை இன்னார் என்று சொல்ல தைரியம் வராமல் அவருடைய வீட்டு விலாசம் கேட்டாள். அவள் கனவு வலித்து விட்டது. அது மட்டும் கடையாக அங்கே சிப்பந்திகள், மாணவிகள் இல்லாது போனால் காலில் விழுந்து கதறி இருப்பாள். சங்கடமான இடத்தில் சந்தித்து விட்டாள். ஒருவேளை என் மனைவிக்கு உறவோ என்னமோ, அப்படித்தானே? ஆமாம், எப்படியாவது விலாசம் வேண்டும் அவளுக்கு. அவர் விலாசத்தை எழுதி கொடுத்தார். நடுங்கும் கரத்தோடு அதை பெற்று கொண்டாள். அவள் இதயத்தில் புதையலை கண்ட எண்ணம், நித்தியத்துவமான அமிர்தம் அங்கே கோயில் கொண்டு தன்னை குளிர்விக்க இருப்பதாக எண்ணம். மாணவிகள் அரட்டை முடிந்து வெளியே வந்தார்கள்.
தன் படிப்பையும் உத்தியோகத்தையும் மறந்து ஒரு முறை அவரை திரும்பி பார்த்தாள். அவர் புன்முறுவல் கூட கொள்ளாமல் நோட்டு கற்றைகளை தூசு தட்டி கொண்டிருந்தார். ஏன் டீச்சர், நீங்கள் ஏதோ போல இருக்கிறீர்கள்? மாணவிகளுக்கு ஒளிவு மறைவு ஏது? படிப்பு அவர்கள் நாணத்தையும் விழுங்கி விடுகிறதே. அவர் என்னுடைய உறவினர் என்று சொன்னாள். பிறர் அறிய தன் கணவன் என்று வாய் நிறைய சொல்லும் படிப்பை அவள் படிக்க முடியாமல் போய்விட்டது. மாணவிகள் தாங்கள் தங்கி இருந்த இடத்தை அடைந்தார்கள். பொன்னும் புதனும் எனக்கு கிடைத்தன என்று பெருமையாக சொல்லிக் கொண்டாள். மறுநாள் பொழுது எப்பொழுது விடியும் என்று காத்திருந்தாள் ஹம்சா. பொன் போன்ற கணவனை காணக்கூடாதா? ஹம்சா இரவு முழுவதும் தூங்கவில்லை. இரவோடு இரவாக போய் அவர் வீட்டில் அவருடைய மனைவி மக்களை பார்க்க வேண்டும் என்ற ஏக்க அலைகள் விடிய விடிய அலைமோதி கொண்டிருந்தன. விடிந்ததும் அவள் கிளம்பி போய்விட்டாள். விலாசம் சரி, பொய் சொல்லவில்லை. தன்னை இன்னார் என்றே கணவன் தெரிந்து கொள்ளவில்லை. தன்னை எப்படி மறக்க முடியும்? திடீரென்று அவள் இதயத்தில் குமைச்சல். உன்னை மறந்தவனை, உதாசீனம் செய்தவனை பழி வாங்கு, பழி வாங்கு என்ற போர் முரசு கொட்டத் தொடங்கிற்று. தன்னை மறந்து விட்டாலும் நினைவு கூட கொள்ள முடியாது. நான் வஞ்சம் தீர்ப்பவள். என் வாழ்வு நரகமானது போல் ஏழை குமாஸ்தாவாக இருந்தவர் இன்று பணத்திலே வாழ்வு நடத்தும் அத்தனையும் அதல பாதாளத்தில் விழ செய்வேன். நான் இனி உழைக்க மாட்டேன். காலில் விழுந்து கெஞ்சுவேன். மறுத்தால் கோர்ட்டில் தாவாக் செய்து ஜீவனாம்சம் பெற்றுக்கொண்டு மாதா மாதம் என் நினைவு வர செய்து அவரை துன்பமடைய செய்வேன். அவள் வீட்டுக்குள்ளே நுழைந்தாள். அங்கே 2 விக்கிரகங்கள் கதவு மறைவில் புழங்கின. தன் குழந்தைகளாக இருக்க வேண்டியவை என்ற சபல புத்தி. வீட்டுக்குள்ளே இருந்து வந்த பெண் முகம் நிறைய மஞ்சள் பூசியிருந்தாள். அவள் புடவையில் சமையல் அறை வேலையில் இருந்து வருகிறாள் என்ற சின்னங்கள் இருந்தன. வாங்கம்மா வாங்க, அவர் சொன்னார். யாரோ நமக்கு உறவு நேற்று கடைக்கு வந்திருந்தாங்க. விலாசம் கேட்டாங்க, கொடுத்தேன். வந்தால் கவனின்னு சொன்னாங்க என்று பேசினாள். அதிலே கிராமத்து பண்பும் உச்சரிப்பும் இருந்தன. அவள் முகத்திலே துளி கூட கர்வம், பணக்காரி என்ற ஆணவம் இல்லையே. அத்தனை சாது. ஹம்சா பேசுவதற்கும் சக்தியற்று போனாள். தான் புயலாக சீறி சுழல் வீச வேண்டும் என்ற நினைப்பு ஏன் மறந்தது? பெட்டி பாம்பாக அடங்கத்தான் முடிந்தது. நாற்காலியில உட்காருங்கம்மா, நீங்க யாருன்னு தெரியலையே. அவள் நெஞ்சுக்குள்ளே ஏதோ அடைத்தது. எத்தனை அப்பாவியாக இருக்கிறாள் இப்பெண். அவள் குழந்தைகளை எடுத்து ஹம்சா தன் மடியில் வைக்க போனாள். அவை பயந்து ஒண்டிக் கொண்டன. நீங்க வாத்தியார் அம்மான்னும் சொன்னவர். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அவர் குடும்ப வழியில நீங்க உறவா? எனக்கு எங்கள் உறவினர்கள் நல்லா தெரியும். யாருடைய உறவாக இருந்தால் என்ன? வீட்டுக்கு வந்தவங்க. இருங்க, காஃபி கொண்டு வருகிறேன். அவரும் பேங்குக்கு போயிருக்கிறார். இப்போது வந்து விடுவார். ஒன்றாகவே சாப்பிடலாம் என்று அன்பு கனிய சொன்னாள். அந்த பெண்ணின் முகத்தில் இலக்கிய தெய்வீக கலையும் அவள் கள்ளம் கபடப்பற்ற அன்பும் ஹம்சாவின் நெஞ்சை தீய்த்தன. கண்ணில் நீர் முட்டிற்று. சுவரில் கிடந்த புகைப்படத்தில் வெட்கப்படும் நிலையில் அவர் அருகாக நிற்கும் அவள் படம் சிறிதும் உலகம் அறியாத அப்பாவி என்பதை காட்டிற்று அந்த கண்ணும் முகமும். அம்மா, நான் தவறாக வந்துவிட்டேன். என்னுடைய உறவினர் ஒருவர் உங்கள் கணவர் போலவே இருப்பார். அவர் என்று எண்ணிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள் வாத்தியார் அம்மா. இருக்கட்டுமே, எங்கள் வீட்டுக்கு வந்தவர்கள் எங்கள் உறவினராகவே இருக்கட்டுமே என்று அன்போடு கூறியதை கேட்கும் நிலையில் இல்லை. அவளது எண்ணமெல்லாம் இந்த பெண்ணின் அமைதி நிறைந்த வாழ்வு தன்னால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்னும் நினைவோடு இருந்தது. அவள் கணவன் வருவதற்குள் அந்த இடத்தை விட்டு போய்விட வேண்டும் என்னும் வேகம் பிறக்க ஹம்சா பிஏ பிடி அவசரமாக அங்கிருந்து கிளம்பி போய்விட்டாள். அவளது உத்தியோக வாழ்வு தொடர்ந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.